நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையிலே இப்போ அவ்வளவுதான் சொல்லியாச்சு. முதல்ல நீதிபதி டிஆர்எஸ் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு, அதற்கு எதிராக மாநில அரசு அப்பீல் பண்ணியும் அத நீதிமன்றம் நிராகரிச்சு மாலையில டிவிஷன் அதே தீர்ப்பை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த இந்து விரோத தீய அரசாங்கம் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் இன்றைக்கு இந்து பக்தர்களை, முருக பக்தர்களை கைது செய்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில இங்கு பல்லாயிரக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சி இந்து இயக்க தொண்டர்கள் கூடினார்கள். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? எல்லா மதத்தினருக்கும் சம உரிமை கிடைக்கணும்னா கருணாநிதியின் குடும்ப ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அந்த விடியா அரசு போனால்தான் இந்துக்களுக்கு விடியும் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகி போய்கிட்டே இருக்கு. அனைத்து பகுதியிலுமே இருந்த நிலை இல்ல, இது டோட்டலி மக்கள் வெறுத்து போயிருக்கிறார்கள். இந்த ஆட்சியிலிருந்து நமக்கு விடுதலை ஏப்ரல் மேல நிச்சயமா அதுக்கான விடுதலை கிடைக்கும். நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையிலே இப்போ அவ்வளவுதான் சொல்லியாச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.